இன்னைக்கு நம்ம நியூஸ் ஸ்டோரியில பார்க்க போற ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டோரி வந்து சுற்றுச்சூழல் பத்தினது. சுற்றுச்சூழல் இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடிகர் சூர்யா ஒரு காணொளியில சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கூட லஞ்ச் சாப்பிட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் ரெடியா? ஹாய் குட்டீஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹங்கிரி. நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாமா? உங்க லஞ்ச்ல அப்படியே யம்மியா இருக்குமாமே. எடுங்க பாப்போம். நம்ம மட்டும் நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் விஷத்தை போட போறோம்ல. மண்ணுக்கு போன பிளாஸ்டிக் குப்பைகள் 500 வருஷம் ஆனாலும் மக்காம அப்படியே இருக்கும். நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு கெடுதல் தர சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா? நாங்க என்ன பிஎஸ்ஐங்க இது? பசங்க உண்மையிலே கத்துக்கிறாங்களா இல்ல ஓட்டுறாங்களா? பசங்களா, உங்களுக்கு வந்து பாடம் புரிஞ்சது இல்லையா? ஓ பசங்களா, இனிமே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல? ஓ சரிப்பா, கிளாஸையாவது என்ஜாய் பண்ணீங்களா? ஓ உண்மையிலேயே அது வந்து ஒரு நல்ல பிஎஸ்ஏ தாங்க. ஆனா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சூர்யா ஆரம்பிக்கும் போது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சாரு. வீடியோ முடிகிற வரைக்கும் யாரும் சாப்பிடவே இல்லை. ஸோ பேசிக்கா ஒரு லஞ்ச் பீரியட் ஃபுல்லா சூர்யா உட்காந்து பசங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. என்னதான் பசங்களுக்கு வந்து விழுந்து சுற்றுச்சூழல் பத்தி சொல்லி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறைனா அது வந்து டிஎன்பிசிபி தான், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆனா எந்த அளவுக்கு இந்த துறை வந்து அரசாங்கம் கவனமும் அக்கறையும் காட்டாம இருக்காங்கன்னா, இன்ன வரைக்குமே அவங்களுடைய அபிஷியல் யூடியூப் பேஜுக்கு ஒரு டிபி கூட இல்லைங்க. ஏதோ 8th ஸ்டாண்டர்ட் பையன் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி, மச்சான் யூடியூப் போட்டேன்டா, நாளைக்கே நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம்ல. ஆமாடா. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை சரியா செய்யாம இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒன் ஆஃப் த பிரைம் எக்ஸாம்பிள் தான் எண்ணூர் அப்படின்னு சொல்லலாம். நிஜாம் புயல் வந்த போது இதை ஹெட்லைன்ஸ்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க. ஆத்து தண்ணியா என்னன்ட்டு ஒரு ஆயில் மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஆயில், இதுல ஓடுறது ஃபுல்லாவே ஆயில் வந்து கலந்துருக்கு. மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்கு இந்த ஏரியா வாசிகளுக்கு. என்னதான் சிபிசிஎல் முதல்ல நாங்க இந்த எண்ணெயை லீக் பண்ணலைன்னு சொன்னாலும் அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணம்னு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கண்டறிஞ்சிருக்காங்க. வெள்ளத்தை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி மத்திய அரசாங்க நிறுவனமான சிபிசிஎல் அவங்களுடைய பெட்ரோலிய கழிவுகளை எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி விட்டாங்க. ஸோ என்னதான் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துல ஒரு நிறுவனமா இருந்தாலும் கடைசியில 4th ஸ்டாண்டர்ட் பையன் ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணு கடிக்கிற அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எண்ணூர் ஊருக்கு நீங்க போனீங்கன்னா கூட அந்த ஊருக்கு நீங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல வர ரசாயன நாற்றம் வந்து உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருமா. எண்ணூர்ல ஏகப்பட்ட எண்ணெய் கசிவுனால இன்ன வரைக்கும் எண்ணூர் கடல் பகுதியில 20 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து கடல்ல கலந்துதான் இருக்கு. 20 சதுர கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 2800 ஃபுட்பால் ஃபீல்டு அளவுக்கு அவ்வளோ எண்ணெய் தண்ணியில கலந்துருக்கு. ஸோ பேசிக்கா 10 மெதுவடை. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த லீக் ஆனதுக்கு அப்புறமா அரசாங்கம் வந்து ரொம்ப தாமதமா செயல்பட்டதுனாலையும் ஒழுங்கா அக்கறை காட்டாததுனால அந்த ஊர் பொதுமக்களே டைரக்டா எண்ணெயில இறங்கி வெறும் கையால மக்குல தண்ணி எண்ணெய் எடுத்து மூந்து ஊத்துறதெல்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கழிவுகள். இதனால தோல் பிரச்சனையில இருந்து கேன்சர் வரத்துக்கு கூட பாதிப்பு இருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் போராடினதுக்கு அப்புறமா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கேஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் அரசாங்கம் வந்து மிஷினே சப்ளை பண்ணி எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு மேல கேஸ் போட்டாதான் மிஷின் வந்து கொடுப்பீங்கன்னா, நான் வந்து இப்போ கேஸ் போடுறேன் சரிங்களா, அந்த கைதி பட கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ற மிஷின் கன் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு செகண்ட், நான் ரெடியா இருக்கேன் சரிங்களா, வாங்கி கொடுங்க அந்த மிஷின் கன் எனக்கு. எண்ணூருடைய கழிவேரி, அதாவது பேக் வாட்டர் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு இடம். ஏன்னா அதுல வந்து கடல் தண்ணியும் நார்மல் தண்ணியும் மிக்ஸ் ஆகிறதுனால ஏகப்பட்ட மீன்கள் வந்து உங்களால் அங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது இடம் அவ்வளோ ரிச்சா இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து அங்கே எப்பவுமே வந்துட்டு போவாங்களாம். ஆனால் இப்போ அந்த எண்ணெய் கசிவாலையும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அனல் மின் நிலையம் சுண்ணாம்பு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுறதுனாலையும் இப்போ அங்கே வரக்கூடிய ஒரே பறவை வந்து ஃபீனிக்ஸா இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப சோகமான விஷயம். ஸோ ஃபீனிக்ஸ் வந்து ஆக்சுவலாக சுண்ணாம்புல இருந்து வரணும்னு. ஒருவேளை நீங்கள் நியூஸ் ஸ்டோரி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அரசாங்கம் தாமதமாக செயல்பட ஆரம்பித்தாலும் அந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ரீசெண்டாக எல்எம்இஎஸ் குரூப் 4 மாதத்துக்கு முன்னாடி அங்கே டாக்குமெண்ட்ரி எடுக்க போகும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறப்போ தண்ணி சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் முழுசா மண்ணுக்குள்ள இறங்கி இருக்கு. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா காலேஜ் பார்த்துட்டு அந்த இடத்துல எவ்வளவு ஆயில் வந்திருக்கு மட்டும் பாருங்க. எண்ணெய் இன்னும் அதிகமான ஏரியாவுக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஆமா, எண்ணெய் கசிந்த இடம் எல்லாத்துலயுமே டிஸ்பர்சன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி சுத்தமா தெரிஞ்சாலும் அடியில போய் பார்த்தா தான் உங்களுக்கு உண்மையிலேயே அங்க எப்படி நிலைமை மோசமா இருக்குன்னு தெரியும். எப்படி அந்த மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சாலும் அடியில வந்து பார்த்தா தான் தெரியும் நான் ஜெட்டி கூட போடாம தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டணுமா உங்களுக்கு. அப்புறம் மீன் எல்லாம் பயந்துரும்.
இந்த நியூஸ் ஸ்டோரி ஏன் இருக்கிறதுலே முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணூர்ல வந்து இந்த எண்ணெய் கசிவு பிரச்சனை மட்டும் கிடையவே கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை NCTPS உடைய சாம்பல் பிரச்சனை. சாம்பல் ஊடு வாசல்லாம் சாம்பல் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிமா பெருக்கலைன்னா குத்தனை பண்ண முடியாது. ஒரு முறம் சாம்பல் வீட்டு உள்ள வந்து பாரு, சாமான இப்படி தொட்டு பாரு, புடவை போட்டு மூடி வச்சிருப்போம். போட்டு மூடி வச்சுக்கிட்டு நீ உள்ள வந்து பாரு மையா போய். எண்ணூருடைய சாம்பல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கிற அனல் மின் நிலையங்கள் சரியா வேஸ்ட டம்ப் பண்ணாத காரணத்தினால மட்டும்தான். சட்டப்படி அவங்க சாம்பலை கொட்டுறாங்கன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கிறதா தக்க வச்சுக்கணும். ஆனா அவங்க பண்றது இல்ல. சோ அதனால தண்ணி காஞ்சிருச்சுன்னா வெயில் அடிக்கும் போது சுண்ணாம்பு தானே பறந்து எல்லாம் ஊர் பக்கம் போயிடுது. ரெண்டாவது, சட்டப்படி அவங்க சுண்ணாம்பு ஒரு இடத்துல கொட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அங்க இம்பர்வியஸ் லைனர் போடணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அது மேலதான் சாம்பலை டம்ப் பண்ணணும். இல்லைன்னா நிலத்தடி நீருக்கு பாதிப்பு வரும். அதுவும் அவங்க பண்ணல. எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணாம இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, சாம்பலை டைரக்டா கையில எடுத்துட்டு போய் கிராமத்து மக்கள் அப்படின்னு ஊதாம இருந்தது ஒண்ணு மட்டும்தான். மத்தது எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்க பாக்குறீங்கன்னா கேட்கலாம், இன்னும் எல்லாமே இல்லன்னு காசு கொடுத்து தானே நிலத்தை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் தான். எங்க நிலத்தெல்லாம் பிடிக்கிட்டு சாம்பல் கொட்டான். உங்களுக்கு நிலம் இருந்தது அப்போ? இருந்தது. இப்ப நிலத்தை வாங்கினாங்கல்ல, அந்த நிலத்தை வாங்கும் போது நல்ல நிலத்தை வாங்கி நல்ல வேலையதா அவங்க குத்த துட்டு தக்காளி வாங்கறதுக்கு கூட பத்தாது. சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல. அது கூட அவங்க நிலத்துக்கு கொடுத்த காசு தக்காளி வாங்குறதுக்கு கூட பத்தலையா. இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு, அவங்க நிலத்துக்கு கொடுத்த காசு ரொம்ப கம்மியா இருக்கணும். இல்லைன்னா ரெண்டாவது, இவங்க வாங்க நினைச்ச தக்காளி அம்மாடி சாங்கல பிந்து மாதவி வாயில முத்தம் கொடுத்த தக்காளியா இருக்கும். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இந்த ஆவணப்படம் பார்க்கும்போது 1991 இந்த நிலத்தை வாங்கின ஒரு குடும்பத்து ஆளுங்களுக்கு இன்னுமே வந்து அரசாங்க வேலை கொடுக்கல. சோ யோசிச்சு பாருங்க, சப்போஸ் இப்போ அவங்க நிலத்தை வாங்கின போது ஒருத்தருக்கு வந்து 10-13 வயசு இருந்துச்சுன்னா இப்போ அவருக்கு வயசு 37. இப்ப அரசாங்கமே அவருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஏஜ் எலிஜிபிலிட்டியில பாராயிடும். இப்ப சப்போஸ் ஒருத்தங்க நிலத்தை வாங்கின போது ஒருத்தருக்கு 30-35 வயசு இருந்துச்சுன்னா இப்போ அவருக்கு 67 வயசு இருக்கும். 67 வயசுல அரசாங்கம் வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஒரு போஸ்டிங் ஃபில்அப் பண்ண முடியும்னா அது இருக்கிற ஒரே போஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் தான். இல்லைன்னா வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுங்க, சரிங்களா? ஏன்னா இப்ப அதானே டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. சரி, அரசாங்க வேலை தான் கிடைக்கல, அங்க இருக்கிற மக்கள் வேற ஏதாவது செஞ்சு பொழைச்சுப்பாங்கன்னா கூட அங்க இருக்கிற பெரும்பாலான பேர் வந்து மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல எண்ணெய் கசிவு சாம்பல் பிரச்சனைனால மீனுமே வரமாட்டேது. அப்படியே அவங்க தப்பி தவறி ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிட்டு போனா கூட பக்கத்து ஊர்ல போய் விற்கும் போது 800 மீனா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், சரிங்களா? உங்ககிட்ட, மக்கள் கிட்ட இல்ல, பிந்து மாதவி மேடம் கிட்ட, மேடம் அந்த அம்மாடி சாங் மாதிரி மீனை வச்சு மட்டும் ஒரே ஒரு சாங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பகுதி மக்கள் வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், இவ்வளவு மோசமான ஒரு திட்டம் வந்து எப்படி அனுமதிச்சாங்க, எப்படி இதுக்கு அனுமதி கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி 1991 கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதன்படி 1996 ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்க இடத்துல இருக்கிற இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸை வந்து மேப் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ 1996 வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அரசும் கொடுத்துருக்காங்க. அந்த மேப் படி பாத்தீங்கன்னா நிறைய உப்பளங்கள், மணல் மேடுகள், அலையாத்தி காடுகள், அதுக்கப்புறம் கொசஸ்தலையாறு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து என்ன தோணி இருக்குன்னா, நமக்கு இப்போ வந்து ஒரு பெட்ரோகெமிக்கல் பார்க் வேணுமே, எங்க கட்டுறதுனே தெரியலையே அப்படின்னு அவங்க யோசிச்சு ஒரு டிசைட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, இந்த 1996 கொடுத்த மேப் வந்து திருப்பி வாங்கிட்டு ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்கு சார் அப்படின்னு வாங்கிட்டு இந்த மேப் அப்படியே தொலைச்சிட்டு 1997 இன்னொரு புது மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்ல வந்து 17 கிலோமீட்டரா இருந்த கோஸ்டல் ரீஜன் வந்து 13 கிலோமீட்டரா சுருங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அலையாத்தி காடுகள், இந்த மணல் மேடு, கொசஸ்தலை யாரையே தூக்கிட்டாங்க. இதுக்கு வந்து உதாரணமா சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இப்ப நீங்க பொண்ணு பாக்குறீங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து பொண்ணு போட்டோ கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போட்டோல வந்து உங்களுக்கு மாளவிகா மோகன் காட்டுறாங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, பொண்ணு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க போட்டோல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, நீங்க கொடுக்குறீங்க, திருப்பி கொடுத்தோன்னு போட்டோ கொடுத்துட்டு 1 மாசம் கழிச்சு திருப்பி பொண்ணு போட்டோ கொடுக்கானே அதுல வந்து மீராமுத்தன் போட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் எப்படி தெரியும், உங்களுக்கு அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும். சோ இப்ப எண்ணூருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இனிமேலாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னதான் மத்திய அரசாங்கம் நடத்துற நிறுவனங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் கேட்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சு அதுக்கு அவங்க ஊர் மக்களே யாராவது ஒருத்தவங்களை ஹெட் பண்ண வச்சு அந்த குழு வந்து இந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு குழு வந்து உருவாக்கணும். இதையும் தாண்டி மக்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு வந்தே ஆகணும். அது வந்து நான் சொல்லலாம் தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு பசிக்குது, சரிங்களா? சோ சூர்யா சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், நம்ம பயன்படுத்தவே கூடாதுங்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்கு. உணவு கட்ட பயன்படுத்துற பிளாஸ்டிக், உணவு மேஜை மேல் விரிக்கப்படுற பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் பூசப்பட்ட பேப்பர் தட்டுகள், பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் தேநீர் கோப்பைகள், தெர்மோகோல் கோப்பைகள், தெர்மோகோல் தட்டுகள், தண்ணீர் பொட்டலங்கள், வாட்டர் பேக்கெட்ஸ், பிளாஸ்டிக் உறிஞ்சி குழல்கள், பிளாஸ்டிக் பூசப்பட்ட அனைத்து வகை பைகள், பிளாஸ்டிக் கொடிகள், நெய்யப்படாத பைகள், இதுல எதையுமே நம்ம கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது.